5 மெஞ்ஞானபுரம் 6 ஒரு புள்ளி முன்னிலை மெஞ்ஞானபுரம். மீண்டும் செல்வகுமார் யுவா சீரிஸ் கபடி பிளேயர். இங்கே பெஸ்ட் ரைடருக்கும் பெஸ்ட் டிஃபெண்டருக்கும் ஆன கோப்பை இங்கே மைதானத்தை அலங்கரித்து மேடையில் இருக்கிறது. பல போட்டிகளில் என்று காலையில் தான் தெரியும். அதனால் ரைடர்கள் கருத்தில் கொண்டும் டிஃபெண்டர்கள் கருத்தில் கொண்டும் ஆட்டத்தை சிறப்பாக ஆட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பர் 6 செல்வகுமார் அவர்கள் பலமுறை யுவா சீரிஸில் பெஸ்ட் டிஃபென்ஸ் வாங்கியிருக்காரு. அவர்கள் வீட்டில் கோப்பையை வைக்கிறதற்கு கூட இடமில்லை. மீண்டும் காலிஸ். மீண்டும் ஜோசன். இவர் 4 வயதிலிருந்து இப்போ அவர் வயது 23. ஒரு 20 ஆண்டுகளாக கபடி விளையாண்டே இருக்காரு. 3 வயசுல இருந்து விளையாண்டுட்டு இருக்காரு. 3 வயசுல இருந்து விளையாண்டுருக்காரு ஜோசன். அவர் ஆடாத ஆட்டம் இல்ல, பாடாத பாடம். இனிமே ஆடி போறது நம்பர் 2 தேர்ட் ரைட் அவர் கருத்தில் கொள்ள வேண்டும். தேர்ட் ரைட் புள்ளிகள் எதுவும் எடுக்கவில்லை என்றால் அவருக்கே தெரியும். இதோ தடுமாறி டூ ஆர் டை. வெளியே போய் பாய்ந்து விட்டார். கேப்டன் வயது காரணமாக தனது சூழ்நிலையின் காரணமாக மீரான்குளம் சிந்திப்பதற்கு மட்டுமே 7 சிறுவர்கள் மெஞ்ஞானபுரமும் 7. இந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒன் மேன் ஆர்மி செல்வகுமார். அவரால் முடியும் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதோ மெஞ்ஞானபுரத்தின் சிறந்த ஆட்டக்காரர். இதை தொடர்ந்து ஆடக்கூடிய அணி மணிமுத்தாறு. அதை எதிர்கொண்டு ஆட காத்திருக்கும் தோழன்படை அணியினரும் தங்களை வலுப்படுத்தி மைதானம் அருகில் வந்து சேரவும் உங்களுக்கான அழைப்பு. மீண்டும் செல்வகுமார் ஆட்டத்தை மாத்துவாரா? ஆட்டத்தை எப்போதும் மாத்திட்டு தான் இருக்காரு. இவர் ஆடாத களம் இல்லை.